பேராவூரணி தொகுதியில காண்டியப்பன் அப்படிங்கிற சந்திர காண்டிபன் அப்படிங்கிற ஒருத்தர் வேட்பாளர் போட்டிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் 10 கிலோ கஞ்சா வித்ததாக சிறைக்கு போய் 10 நாளுக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே ஃப்ரெஷ்ஷா கேண்டிடேட். அவன் யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பாளர். தமிழ்நாடு முழுக்க 106 வேட்பாளர்கள், அதாவது விஜய் வெளியிருந்து எடுத்த 106 வேட்பாளர்கள் 30 பேர் பிஜேபி காரன், கிட்டத்தட்ட 35 பேர் அதிமுக காரன். அதுல 2 பேர் நாம் தமிழர் கட்சி, மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுக பேக்ரவுண்டு உள்ளவங்க. இப்படி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் சொல்லி வேட்பாளர்களை நியமிக்கிறீங்கன்னா நீங்க யாரு கூட கூட்டணி வைக்கல? பெரும்பாலும் பாஜக, அதிமுக கூட்டணி. பாஜக சீட்டு கிடைக்காம உங்ககிட்ட வராங்களா, இல்ல பாஜக வேட்பாளர் அனுப்பி அந்த வேட்பாளர் நிறுத்த சொல்லுதா? பாஜக, அதிமுக சீட்டு கிடைக்காத ஆட்கள் எல்லாம் உங்ககிட்ட நிறுத்த சொல்லி யாருடைய ஓட்டை பிரிப்பதற்காக, இல்ல யாருடைய வாக்கு வங்கியை சரிப்பதற்காக, இல்ல யாருடைய வாக்கு வங்கியை காட்டுவதற்காக நீங்க களத்துல வேட்பாளர் நிப்பாட்டிருக்கீங்க. முழுக்க முழுக்க குற்ற பின்னணி. இந்த சந்திர காண்டிபன் இருக்கான்ல, அதாவது கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, கஞ்சா வழக்கு, போதைய ஒழிப்புன்னு சொல்லி மேடையில் பெரம்பூர்ல பேசுறாரு. கஞ்சா வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்த ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க போதையை ஒழிப்பீங்க?